கருத்தரிப்பதில் பிரச்சனையா? நோவா IVF இன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரூபாய் 15,000 வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள். ஒரு பாட்டு பண்ணோம் இளையராஜா மியூசிக்ல, கண்ணே கலைமானே. ஃபேவரட் சாங். கண்ணே கலைமானே கன்னிமயிலே. 2 daysல இப்போ வந்து 20 millions கிட்ட போயிருக்கு. நான் படிக்கவும் செய்றேன். I am also earning by doing reels. ஒரு 1 month நல்லா ரீல்ஸ் பண்ணுவேன், எனக்கு நல்ல இன்கம் வரும். அதை நான் விட்டுட்டு நான் கொஞ்சம் லீஷரா இருந்தேன்னா, ஆட்டோக்காரர் சன்னு வந்து டான்ஸ் மாஸ்டர், ஒரு டான்ஸ் மாஸ்டர் பொண்ணு வந்து MBBS. அங்கே பிரேக் பண்ணுறோம். அப்போ பிரேக் பண்ணும்போது சவால் வருது. அப்பாக்கெல்லாம் அது பிடிக்கவே பிடிக்காது, அது வேற விஷயம். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருந்தது, இன்னும் இப்படி டப்புன்னு MBBS எடுத்துட்டா. ஏன்னா ஸ்கூல்லையும் சரி எங்கேயுமே சரி எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லை. எவ்வளோ ஸ்கூல்ஸில் நம்மளை வந்து ஜட்ஜாக கூப்பிடுவாங்க, கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க, இவ்வளோ பேமெண்ட் இருந்தாலும் பண்ணுவாங்க. அதே ஸ்கூலில் போயிட்டு நம்ம டாக்டருக்கு பிடிக்கணும் அப்படின்னா வெளியே வெயிட் பண்ணுவோம், இவ்வளோ வெயிட் பண்ணுவோம். இதுவே கெஸ்ட்டாக இருக்கிற மரியாதை வேறு. போய் அந்த எக்ஸாமினேஷன் உள்ளே விடுவாங்க தெரியுமா? அழுதுட்டீங்களா? இல்லை, அது 10-20 இடத்துல செக்கிங் பண்ணுவாங்க, என்னத்துக்கு பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஹாஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு போட்டால் கிழிச்சு விட்ருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமே எழுத வேண்டான்ற போது பேப்பர் கொடுப்பாங்க. 5 6 7 8 வாடா வா. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகள் அதிகாரம் நிகழ்ச்சியில யார் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் மாஸ்டர் தான். இவரை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட அவர் கோரியோகிராஃப் பண்ண போட், மழை பிடிக்காத மனிதன், இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு இன்டர்வியூ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது. ஏன்னா அவரோட சேர்த்து அவருடைய கியூட்டான டாட்டரையும் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். இவங்க 2 பேரோட அந்த பாண்டிங் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய். ஹலோ, ஹாய். வணக்கம். 2 பேருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க சார், உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்காங்க வீட்டில்? என்ன, ஒய்ஃபு, டாக்டரு, அம்மா, அப்பா, லக்கி ஒரு அஸ்கி, ரோஸு, அப்புறம் 24 பூனை. நிறைய பேர். அப்பாவுக்கு அவங்களுடைய மகள் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஃபர்ஸ்ட் அக்ஷதாவை கையில வாங்கின அந்த மொமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி இருந்துச்சு? செவச்சவேன்னு பயங்கரமா இருந்தது. நான் இன்னமும் பொம்மை மாதிரி தான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இப்போ ஒரு பொம்மை டான்ஸ் பண்ணோம். அப்ப எனக்கு தெரியாது, அப்ப எனக்கு தெரியல இது என்ன பொம்மை மாதிரி இருக்குன்னு பார்த்தேன் நானு. ஏன்னா ரொம்ப நிஜமாலே ஒரு பார்த்தா இப்போ ஒரு பொம்மை டான்ஸ் போட்டும். கண்ணே, எனக்கு வந்து கமலஹாசன் சார் கண்ணு பட்டு ரசிகர், அதனால அவரோட சாங் எடுத்து ரீல் பண்ணோன்ட்டு ஒரு பாட்டு பண்ணோம் இளையராஜா மியூசிக்ல. அவர் இந்த சாங் வந்து கண்ணே கலைமானே. ஃபேவரட் சாங் சார். ஆமா, கண்ணே கலைமானே கன்னிமயிலே. அது வந்து அதான் எங்க ரீல்லே வந்து ஒரு பிளாஸ்ட் கொடுத்தது. அதாவது ஒரே நாள்லயே வந்து இல்ல, நீங்க போறது எல்லாமே மில்லியன்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஒரே நாள்ல இப்போ ஒரு நாள்ல மில்லியன் போகும். அதுமாதிரி 2 daysல இப்போ வந்து 20 millions கிட்ட போயிருக்கு. ஸோ அது பிளாஸ்ட் ஆனது வந்து பயங்கர ஹாப்பி. அதான் அந்த பொம்மையும் குழந்தையும் இதையும் அப்போ பொம்மை இப்போ பொம்மை மாதிரி ஆனதுல வந்து சிங்க் ஆச்சு. அண்ட் எந்த ஏஜ்ல இவங்க ஃபர்ஸ்ட் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க? அந்த மொமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா மறந்துருக்காதுல்ல? ஏதோ ஒரு நியூ இயர் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் எங்கள் டான்ஸ் ஸ்கூல் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நியூ இயருக்காக ஃபேமிலி கெட் டுகெதர் அப்படின்னு ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு நியூ இயர் பிளான் பண்ணி, அப்போ நீங்களாம் வரும்போது இவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே வரோம். அப்போ எல்லாருமே ஒரு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக மேடம் வந்து, நான் இது மாதிரி இதுங்களாம் ஆடாது, எல்லாம் குட்டி குட்டி பசங்க எல்லாருமே வந்து, நான் சும்மா அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாக லைட் மூமெண்ட் போடுறேன் அப்படின்னு. என்ன இது மூமெண்ட்டு, இப்படி போடுங்க, இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். நான் அப்படியே ஷாக்காக பார்க்குறேன், என்னடா இது ஃபஸ்ட்டு டைம். அப்போ தான் ஒரு நியூ இயருக்கு ஷோவில் தான் எனக்கே ஸ்டெப்பு சொல்லிக்கிட்டு இப்படி ஆடலாம் அப்படி ஆடலான்னு அப்படி ஆட. அப்போ தான் அதுக்கப்புறமா மேடம் ஃபோன் எடுத்தவங்க தான். அப்புறம் ஆளே மாறிட்டாங்க. இப்போ மூவிஸும் வந்து நீங்கள் பண்ணுறதா சொன்னீங்களா? அது கோரியோகிராஃப் பண்ணுறீங்களா, இல்லை வந்து லீடாக பண்ணுறீங்களா, இல்லை அதில் ஏதாவது சீக்ரெட் இருக்கா? என்ன படிக்கிறீங்க நீங்கள்? நான் வந்து இப்போ MBBS 3rd year பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, நல்லா படிக்கிற பிள்ளை. இல்லை, எப்போ வேணுமோ அப்பப்போ கொஞ்சம் டாக்டர் படிக்கிறதுனாலே நல்லா படித்தாதானே எடுப்பாங்க. கொஞ்சம் படிப்பேன். ஸோ 2மே எனக்கு வந்திருக்கு. லைக் கொரியோகிராஃபர் பண்ணுறதுக்கும் வந்திருக்கு, ஆக்டிங்க்கும் வந்திருக்கு. பட் கொரியோகிராஃபராக வரணும்னா நான் டான்ஸ் கார்டு எடுக்கணும், டான்சர்ஸ் கார்டு எடுத்து தான் அது வரணும். ஸோ இட் டேக்ஸ் டைம். ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஆல்பம் சாங்ஸ்லாம் நான் பண்ணுறது உண்டு, டேடி கூட சேர்ந்து பண்ணுறேன். நாங்கள் பார்த்துருக்கோம். அது ரொம்ப ஹாப்பி. அது லைக் என்ன இருந்தாலும் அதானே என் பேஸ்.
என் பேஸை விட்டுட்டு நான் அதுதான் பிடிக்கும்னு நான் சொல்ல முடியாது. என் பேஸில் ஏன்னா டான்ஸராக இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எதில் பேஸ் இருக்குன்னோ அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் ஐ கேன் கம் அப். ஸோ மூவி இருந்தாலும் சரி, டான்ஸ் இருந்தாலும் சரி, ஐ எம் வெரி ஹாப்பி வித் போத். அக்ஷதா, நீங்கள் சொல்லுங்கள். யூஸ்வலாக MBBS அப்படின்னாலே வந்து எனக்குலாம் அது நினச்சாலே பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ படிக்க வேண்டிய இருக்குது. ஸோ யார் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணது? நீங்களாவே எடுத்த முடியுமா இல்லை அப்பா சொன்னாரா? இல்லை அப்பாக்கெல்லாம் அது பிடிக்கவே பிடிக்காது, அது வேற விஷயம். என்ன மாதிரி? எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட்லேருந்து என்ன ஆகணும், டாக்டர் ஆகணும். கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஒரு இடத்துல கூட ஸ்லிப் ஆனதோ இல்லையோ நம்ம டாக்டர் இருக்காம அதை எடுக்கலாம் அப்படின்னு கூட நான் யோசிச்சதில்லை. நீட் எழுதுகிற வரைக்கும் எனக்கு வெறும் MBBS பண்ணணும், டாக்டர் ஆகணும். அது வந்து ஏன்னா 10th முடிச்சுட்டு நீங்கள் DAVல பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் வந்து இவெல்லாம் வந்து CGPA 10க்கு 8 தான் இருக்குது, ஒன்றுமே வராது, படிக்கவே முடியாது, இப்படியே தான். அவங்களால ஒரு வார்த்தை பாசிட்டிவாக சொல்ல முடியாது. அதுதான் ஒரு இஷ்யூவே. ஸோ எனக்கு திருப்பி அது பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. இல்லை, நான் திருப்பி படிக்கணும்னு அப்படி யாரெல்லாம் உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்களும் அப்படி சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. தவிர நான் MBBS எடுத்துட்டேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருந்தது, இன்னும் இப்படி டப்புன்னு MBBS எடுத்துட்டா. ஏன்னா ஸ்கூல்லையும் சரி எங்கேயுமே சரி எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லை. கீழே மட்டம் தட்டிகிட்டே தான் இருந்தாங்க. ஆமாம், இவ்வளோதான் வரும்னா அப்போ இவங்க பொண்ணை இவ்வளோ படிக்க வைங்க போதும், எதுக்கு அவங்களுக்கு புஷ் பண்ணுறீங்க? அதெல்லாம் தான் என்னை பூஸ்ட் பண்ணுச்சு. இன்னும் இல்லை நம்ம படிக்கணும், நீட் எழுதணும். ஃபர்ஸ்ட் டைம் எழுதினேன், மார்க் இல்லை. செகண்ட் டைம் எழுதினேன், மார்க் இல்லை. தேர்ட் டைம் தான் நான் ஏன்னா அது வரைக்கும் என் பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யூ கேன் டூ இட், உங்கள் இஷ்டம், நீட் எழுதுறதுன்னா எழுது, உனக்கு எது பிடிக்குமோ பண்ணு அப்படின்னு ஒரு சப்போர்ட் இருந்தது. சரி, அதை விட நமக்கு என்ன வேணும்? ஏன்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி என் வீட்டுக்கு வரும்போது இன்னும் எவ்வளோ வருஷமா நீட் எழுத போகிற, இப்படியே வீட்டில் உட்காந்துருக்க போகிற அப்படி சொன்னவங்க எல்லாருமே இப்போ கம்முன்னு இருக்காங்க. ஒன்றுமே பேச முடியாது. நான் படிக்கவும் செய்கிறேன். ஐ எம் ஆல்சோ ஏர்னிங் பை டூயிங் ரீல்ஸ். நான் ரொம்ப லவ் பண்ணுவேன் டான்ஸை. கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, டான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதுலேயே நான் பண்ணுற போது, ஏர்னிங் பண்ணுற போது எனக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ ரெண்டுமே டேக்கிள் பண்ணுறது இட் இஸ் வெரி ஈஸி. +1 +2 போகும்போது ஒரு மார்க்குன்னு இருக்குது. இந்த மார்க்கில் தான் இந்த குரூப் கொடுப்பாங்க. சின்ன ஒரு மார்க்கோ 2 மார்க்கோ கம்மியாக ஆகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10th படிக்கும் போதோ இல்லை அது படிக்கும் போதோ அப்போவே அவங்க நம்ம எல்லா ஸ்கூல்லுமே டிசைட் பண்ணுறாங்க, இவங்க வந்து மெடிக்கலுக்கு எலிஜிபிள் கிடையாது, எந்த இடத்துலையுமே ஃபஸ்ட் குரூப் கொடுக்க மாட்டுறாங்க. அப்போது அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அப்போது எப்படி ஷி மேட், அப்போது எவ்வளோ பிள்ளைங்க இப்போ நான் இருக்கிறதுனால அக்ஷதா வந்து எப்படி என்ன ஒருனா எவ்வளோ ஸ்கூல்ஸில் நம்மளை வந்து ஜட்ஜாக கூப்பிடுவாங்க, கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க, இவ்வளோ பேமெண்ட் இருந்தாலும் பண்ணுவாங்க. அதே ஸ்கூலில் போயிட்டு நம்ம டாக்டருக்கு ஒரு விஷயம் ப்ளீஸ் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் குரூப் கொடுங்க, ஷி வாண்ட் டு படிக்கணும் அப்படின்னா வெளியே வெயிட் பண்ணுவோம், இவ்வளோ வெயிட் பண்ணுவோம். இதுவே கெஸ்ட்டாக இருக்கிற மரியாதை வேறு. நமக்குன்னு ஒரு விஷயம்னு ஒரு ஸ்கூலில் போய் உக்காந்தோன்னா அந்த இதில் வெயிட் பண்ணு அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு வந்து இங்கே இல்லை, நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போங்க, அங்கே வேணால் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் 3rd குரூப்பு, இந்த 2nd குரூப்பு வேறு ஏதாவது தான் சொல்லுவாங்க. இப்படின்னு எல்லா ஸ்கூலுமே கொடுக்கல. கடைசியில் எங்களுக்கு வந்து ஐஷாரி கணேஷ் வேல்ஸ் அவர் தான் எனக்கு வந்து ஏன் கண்டிப்பாக படிப்பு அந்த ஒரு தைரியம் கொடுத்து, பட் படிக்கணும், நான் பார்ப்பேன், இது வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட் கொடுக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக படிப்பான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபஸ்ட் குரூப் கொடுத்தாரு. அது எப்படி சாத்தியமாச்சு? நீட் எக்ஸாம்னாலே இப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஒரு பயம் இருக்குது. நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 அட்டெம்ப்ட் பாஸ் ஆகலை அப்படின்னு 3வது அட்டெம்ப்ட்லேயும் அவங்க பாஸ் ஆகிருக்காங்க. அந்த 2 அட்டெம்ப்ட்டில் உங்களுடைய அந்த மன வலி கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன ஃபீல் பண்ணீங்க? அதில் வந்து என்னை எப்பவுமே ரொம்ப புஷ் பண்ணிகிட்டே இருக்கு வந்து என்னோடய ஒய்ஃப். இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அது வரும்போது என்ன இந்த 2nd அட்டெம்ப்ட் பண்ணும்போது என்ன இப்படியே இருக்க போகிறாங்களா, சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது டான்ஸ் கிளாஸ்க்கு வரதோ இல்லை ஏதோ அப்படி இருக்கும்போது புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த ஒரு புஷ் எனக்கிட்ட இருந்தது. நான் வந்து அந்த புஷ்ஷை அக்ஷதா கிட்ட காமிக்கவே இல்லை. இவங்க வந்து என்ன இந்த வருஷம் பண்ண போதா, அடுத்த வருஷம் பண்ண போகிறாங்களா அப்படின்ற சொன்னதே கிடையாது. அந்த புஷ் என்கிட்ட ஒய்ஃப் வந்து என்கிட்ட இருந்தது. ஓகே என்கிட்ட இருந்தது. நான் வந்து இல்லை விட்டு அதெல்லாம் வந்து அவள் படிக்கிறேன்னு சொல்கிறா, அவள் இது பண்ண அதை பாட்டுன்னு போகிறோம். 1 2 எத்தனை வாட்டிமா எழுதலாம், நீ எழுதுற வரைக்கும் எழுது, அது கிடைக்கலாம் வா, இந்த பக்கம் வா. அதாவது நான் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக வச்சுருந்தேன். இது பண்ணி தான் அவனை இந்த வாட்டி மாத்திரம் நீ எழுத அப்படின்னு. எனக்கு இன்னும்
பயங்கர பதட்டமாக இருந்தால் ஃபஸ்ட்டு போய் அந்த எக்ஸாமினேஷன் உள்ளே விடுவாங்க தெரியுமா? அழுதுட்டீங்களா? இல்லை அது அந்த காம்ப்ளிகேட் பண்ணுறேன். இப்படி தான் வெள்ளை ட்ரெஸ்ஸு போடணும், இப்படி தான் இது வச்சுக்கணும், இப்படி தான் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு பதட்டமாக அது. அதாவது இது வரைக்கும் நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் எக்ஸாம் அது தெரியும், அது வந்து மல்டிபிளான ஒரு வேற ஏதோ ஒரு இடம் சொல்லும் போதே பயமா இருக்கு. வேற ஏதோ இங்கிருந்து ஒரு 2 hours டிராவல் பண்ணி ஒரு இடத்துல தான் இது கொடுத்துருந்தாங்க எக்ஸாம் எழுதணும்னு. 2 இடம் கொடுத்துட்டாங்க. ஒன்று பாண்டிச்சேரி எழுதணும், நீ இங்கே எழுதணும். இப்போ எப்படியோ இங்கே கிடச்சிருச்சு, இங்கே போயிட்டோம். இங்கேருந்து ஒரு காடு மாதிரி உள்ள நடக்கணும். அது நடக்கிறது வந்து நான் மட்டும்தான் போகணுமா, பேரண்ட்ஸ் அலவுட் இல்லை. போய் லெஃப்ட் திரும்பி சந்துக்குள்ளே தான் ஸ்கூலு, அங்கே தான் போய் எழுதணும். அது நடுவில் ஒரு 10-20 இடத்துல செக்கிங் பண்ணுவாங்க. என்னத்துக்கு பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஹாஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு போட்டால் கிழிச்சு விட்ருவாங்க. ஃபுல்லாக ஒரு 10 இடம் தாண்டி மிஷின்குள்ளெல்லாம் ஏற்றி அனுப்பி தான் எக்ஸாம் ரூமில். அதுலேயே நமக்கு வேர்த்து இருக்கிறதெல்லாம் மறந்துடும். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமே எழுத வேண்டான்ற போது பேப்பர் கொடுப்பாங்க. அதனால அது ரொம்ப ஒரு ப்ரெஷர். ஒரு மாதிரி எக்ஸாம் காமிச்சிட்டு வெளியே வெயிட் பண்ணுவோம் தெரியுங்களா? அது வந்து இவங்க எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, நம்மளுக்கு ஒரு படபடன்னு பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல. பாஸ் ஆகி ஓகே கிடச்சிருச்சு, நீட்டு கிடச்சிருச்சு, இப்போ பாஸ் ஆகிட்டா அப்படின்ட்டு போது அப்போ அப்போதான் எனக்கு பதட்டம் ஆச்சு. படிக்கிறது கூட இல்லை. அப்போதான் அந்த, ஏன்னா ஒரு லோன் பண்ண வேண்டிய விஷயம் நடக்குது. ஸோ அது வந்து நம்ம எப்பவுமே எப்படி ஓடும் போது அந்த லோன் பண்ண முடியும், சில டைமில் அந்த லோன் பண்ண முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷன். லோனு அது மாதிரிலாம் ஓகே, ஒரு மாதம் மாத்திரம் நீங்கள் கட்டாமல் இருந்து பாருங்கள், அதோட இதெல்லாம் பயங்கரமாக அனுபவிச்சிருக்கும். 1 month கொஞ்சம் டைம் கொடுக்க மாட்டாங்க. 1 month அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் கொடுமை. ஆனால் கொடுக்கும்போது டாக்டரா ஓகே படிக்கிறாங்களா, இது ஓகே எதுமா, ஏன்னா நம்ம ட்ராக்லாம் நல்லா இருக்கும் ஸோ அப்படின்வாங்க. 1 month இல்லைன்னா அந்த ரிக்கவரி டீமா கேட்குறா. ரிக்கவரி டீமு அவன் வந்து சொல்கிறான், என்னது 6 மணிக்கு கட்டிடுங்க சார், இன்னைக்கு 6 மணிக்கு, இன்னைக்கு 6 மணிக்கு கட்டிடுங்க சார். இல்லைப்பா பணம் வரல, கொஞ்சம் நாளைக்கு இல்லை நாளைக்கு கட்ட அப்படில. இல்லை சார் 6 மணிக்கு கட்டிடுங்க. என்னப்பா மிரட்டுறியாப்பா? ஏன் சார் கட்டுறதுன்னு சொல்கிறது எப்படி சொல்கிறதுங்க? 6 மணிக்கு கட்டிடுங்க இன்னைக்கு. இதெல்லாம் அதாவது லோன் வாங்குறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம என்ன இப்போ வீடு கட்டுறோம், அக்ஷதா ஸ்டடி இருக்குது. ஸோ இதை ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் ஆனால் ஓடிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கும் நாங்கள் ரீல்ஸ் போட்டு எதுக்கு ரீல்ஸ் பண்ணுறோன்னா, இதால் வேலை கிடைக்கும், இதால் ஜாப் வருது, இதால் ஆல்பம் பண்ணுவோம், இதால் கொரியர் பண்ணுவோம், இதால் கெஸ்ட்டாக போகிறோம், இதால் ஏதோ ஒரு இன்கம் போகிறதுனால தான் சர்வை பண்ணிவிட்டு இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் அவங்க லோன் வாங்க அவங்களும் சொல்கிறாங்க, லோன் வாங்குறது இது கட்ட தெரியாதா, நீங்கள் கட்டிட்டுனா உங்களுக்கு இஷ்யூ இல்லை. ஆனால் நம்ம அடுத்த ஸ்டெப்புன்னு போகிறோம்ல. கண்டிப்பாக ஒரு ஆட்டோக்காரர் சன்னு வந்து டான்ஸ் மாஸ்டர், ஒரு டான்ஸ் மாஸ்டர் பொண்ணு வந்து MBBS. ஸோ எந்த கிராஸிங்கையும் நம்ம தாண்டி பார்க்குறோம். இவர் தான் ஆட்டோக்காரனா நானும் ஆட்டோவை தான் ஓட்டணும்னு அப்படி இருந்த காலம்லாம் போய் நாங்கள் பிரேக் பண்ணுறோம். அப்போ பிரேக் பண்ணும்போது சவால் வருது. ஸோ அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்து உங்களுக்கும் அதனால தான் வந்து நம்ம ரீல்ஸ் பண்ணி நம்மளும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அப்போ தான் வந்துச்சோ? ஆமாம், நிறையவே. எனக்கு தெரியும் ஒரு இடத்துல வந்து சம்டைம்ஸ் ஒரு 1 month நல்லா ரீல்ஸ் பண்ணுவேன், எனக்கு நல்ல இன்கம் வரும். அதை நான் விட்டுட்டு நான் கொஞ்சம் லீஷராக இருந்தேன்னா ரீல்ஸ் வராது, இன்கம் வராது. பட் என்னால் முடிஞ்ச அளவு நான் இன்கம் வந்ததுன்னா கொஞ்சம் வீட்டில் செலவுக்கு கொடுப்பேன், அதில் வச்சுப்பேன். ஸோ ஐ எம் ஹாப்பி, எனக்கு ஒரு இன்கம் வரனால ஐ எம் ஹாப்பி, ஸோ தட் ஐ கேன் மேனேஜ் திங்ஸ். அண்ட் உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் அதிகமாக அவுட்டிங் போகிற இடம், இல்லை உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நீங்களும் உங்கள் அப்பா மட்டும் நிறைய பண்ணியிருக்கீங்க, எங்கே போவீங்க? நிறைய 2 பேருமே சேர்ந்து, ஐயோ அம்மா வேணுமா வேணாமா அப்படின்னு 2 பேருமே நாங்கள் ரெடி. முதல்ல அவங்க பாவம் சார். இல்லை அவங்களும் பயங்கரமாக திட்டிருக்காங்க, பயங்கரமாக வீட்டில் வந்து நான் வீட்லேயே இருக்கேன் இந்த 4 செவுத்தை பார்த்து, இதுதான் அவங்களோட டைலாக்கு. இல்லை அது இல்லாமல் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஸோ எங்கே போனாலும் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும்னு யோசிப்பேன். நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப அது யோசிக்க மாட்டேன். நான் யோசிச்சு பேசிட்டேன் அப்படின்னா நான் போய் சொல்கிறேன்னு அர்த்தம். நான் யோசிக்காமல் ஒன்று நான் செய்கிறேன்னா தட் இஸ் ஃப்ரம் மை ஹார்ட். அது உண்மையா நான் செய்வேன். ஸோ எங்கே போனாலும் வெளியே போனாலும் அப்படியே ஜாலியாக இருப்பேன். அவங்க அப்படியே அதை நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பின்னாடி வந்து பேசுவாங்க, அவளை பார்த்தியா நீ, அவன் என்னென்ன பண்ணுறான். அது எனக்கு பிடிக்காது. என்ன இருந்தாலும் என்கிட்ட டைரெக்டாக சொல்லுங்கள், அப்படி இருப்பேன். அண்ட் மோர் ஓவர் லைஃப் இஸ் வெரி ஷார்ட். நான் வந்து அது ரொம்ப கிளியராக, நான் MBBS சேர்ந்து ஒன்று நான் முடிவெடுத்தேன்னா அது ஒன்று தான். பிகாஸ் நான் சேர்ந்த அன்னைக்கு நான் அனாட்டமி லேப் மார்ச்சுரிக்கு எங்களுக்கு இது பண்ணியிருந்தாங்க. கிளாஸஸ் வந்துட்டு மார்னிங் 8 to 12 வரைக்கும் நாங்கள் அங்கே தான் பாடி வந்து கட் பண்ணி படிக்கணும்.
ஐயோ எப்பா கேக் கட் பண்ற மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் இயர். இது நீங்க தாண்டினா தான் நம்ம செகண்ட் இயர் போவோம். பயமா இல்லையா உங்களுக்கு? இருந்தது ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் இருந்தது. பட் ஒவ்வொருத்தரும் வருவாங்க, இது ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்துட்டாங்க, சின்ன பிள்ளைங்க இவ்வளோண்டு பைக் ஆக்சிடென்ட்டு, கார் ஆக்சிடென்ட் அப்படி வருவாங்க. ஸோ நான் யோசிப்பேன் காலையில், அப்போ வந்து அவங்களாம் சொல்கிறது காலையில் நல்லா தான் போனால் ஈவினிங் இப்படி இருக்கான். ஸோ லைஃப் இஸ் வெரி ஷார்ட், என்ன நடக்கும்னு சத்தியமாக யாருக்கும் தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா இன்னொன்று நான் எடுத்துக்கிட்டேன், நாளைக்கு சொல்லலாம் இவங்கக்கிட்ட இதை, அது விட்டுட்டேன். எனக்கு இன்றைக்கி தோணுன்னா இன்றைக்கே சொல்லிடணும். ஏன்னா நாளைக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியல, அவங்க இருப்பாங்களா இல்லையா. லைஃப் இஸ் சம்திங் லைக் தட். ஸோ அதுலேருந்து ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை வந்து லிவ் பண்ணணும். ஏதோ சண்டையா ஓகே, ஃபர்ஸ்ட்லாம் சண்டை இருந்தால் ஒரு 2-3 மாதம் யார்கிட்டையும் பேச மாட்டேன், உருன்னு இருப்பேன். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்க? ஆமாம். அப்புறம் இது எம்பிபிஎஸ் வந்தோன்னா ஓகே லைஃப் இஸ் சம்திங், அது போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் செய்யுங்க, எனக்கு எது பிடிக்கும் நான் செய்கிறேன், அது மாதிரி ஒரு இதில். பட் அம்மா வந்து அப்படி இல்லை, ஒரு மாதிரி ஓல்ட் ஸ்கூல் மாதிரி. அவங்களுக்கு இதுதான் இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், இதுதான் பண்ணணும். ஆனால் நல்லா வளர்த்துருக்காங்க, சும்மா ஓல்ட் ஸ்கூல். ஆமா அது கரெக்ட். என்னதான் இருந்தாலும் அம்மாவோட வளர்ப்பு இதுல இருக்குல்ல. இருக்கலாம் அம்மாவோட வளர்ப்பு இருக்கலாம், பட் ஸ்ட்ரிக்ட் நான் சொன்னல. ஸோ இப்போ வந்து அவங்க ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மீடியா, ஒரு பக்கம் வந்து எம்பிபிஎஸ். ஸோ ரெண்டுல வந்து எது அவங்க ரொம்ப சைன் ஆனால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க? எனக்கு அதான் நான் சொன்னல, முதல்லேருந்தே எனக்கு ட்ரீம் இப்படி அப்படின்றதே வந்து புகுத்துறதே கிடையாது. அதான் டாடி உனக்கு பிடிச்சதே பண்ணு, உனக்கு இது பிடிக்கும். அது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நானே சொல்லுவேன். அம்மா இவங்க வந்து ஆல்பம் சாங் கேட்குறாங்க, இவர் வந்து சிஸ்டர் கேரக்டர் கேட்குறாரு, இது வந்து எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். நான் எதுவாக இருந்தாலும் கதையாக இருந்தாலும் இந்த அம்மா கதை கேட்டு கேட்டு நிறைய கதை கேட்டு நிற்பாங்க. ஓகே, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு, நீங்க சூஸ் பண்ணவே இல்லை அப்ப அப்படின்னு வருவாங்க. அப்புறமா டேட்ஸ் கண்டினியூவா பஞ்சா கேட்பாங்க. அதான் மெயின். எங்கன்னா நான் மதுரையில் ஷூட் வச்சிருக்கேன், இங்கே ஷூட் வச்சிருக்கேன், 20 days 30 days 3 நாள் லீவ் போட்டாலே எனக்கு காலேஜ்லேருந்து வெளியே துரத்திடுவோம், அட்டண்டன்ஸ் இல்லைன்னு. நான் அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். அப்படின்னா அந்த அவங்க டேர்ம்ஸும் இவங்க அந்த 3 days 4 days பிரித்து அந்த கேர்ளுக்கு அது மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இதுவும் 1 year தான், அதுவும் முடிஞ்சிச்சுன்னா அதுவும் ஃப்ரீ ஆகிடும். அதுதான் நான் முதல்ல இருந்தே டாடி சொன்னது தான். சினிமா இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி. டாக்டர்ன்றது ஒரு பேஸ். இப்போ நம்ம வந்து சினிமாவில் தான் நான் போக போகிறேன்னா நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு 2 வருஷம் தூக்கி வைப்பாங்க, 3ஆவது வருஷம் இன்னொருத்த வந்தாலும் நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாங்க. இதுதான் சினிமா, இதுதான் நிஜமா சொல்கிறேன், இதுதான் சினிமா. அது வந்து ஒரு ஹீரோ வந்தாலும் சரி, ஹீரோயினாக இருந்தாலும் சரி, டான்ஸ் மாஸ்டர் இருந்தாலும் சரி, நம்ம நம்மளுக்கு கிட்ட ஒரு அழகு டேலண்ட், நம்ம டேலண்ட் இருந்தாலும் ஒரு அழகு இருக்கிற வரைக்கும் வச்சிருப்பாங்க. இன்னொரு புதுசாக இப்போ டீனேஜ் வர மாதிரி யாராவது பார்த்தாங்க, நீங்கள் கிளம்புங்க நான் இவங்களை வச்சுக்கிறோம் அப்படின்றவாங்க. அதுதான் சினிமா. ஸோ சினிமாவை நம்பி சினிமாவை நம்பி இருக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எனக்கு வந்து அவர் அப்படியே பெருமையாக பேஸ் எம்பிபிஎஸ் தான். அங்கே சுற்றி இங்கே சுற்றி நான் சொன்னேன், எனக்கு ஒரு கிளினிக் வச்சு கொடுத்துருங்க. இப்போ ஒருத்தவங்க வேலை கொடுப்பாங்க, இன்னொருத்தர் அதே அவங்க வேலை கொடுப்பாங்க நிச்சயம் கிடையாது. உங்களோட மகள் வந்து ஃபியூச்சரில் எப்படியெல்லாம் வரணும் நீங்கள் கனவுகள் வச்சுருக்கீங்க? நல்ல என்ன இருந்தாலும் நான் இல்லைன்னா என்ன அப்படின்றத நல்லாவே கற்றுக் கொடுத்துருக்கேன். நான் இப்போ ஒரு ஸ்ரீதர் என்றவர் வந்து இன்னும் கொஞ்சம் நாள்லையோ எப்போ நம்ம இல்லைனாலும் என்ன இருக்கணும்னா அது கண்டிப்பாக அதை நான் கண்ணில் பார்க்குறேன். நான் இல்லைனாலும் ஷி கேன் சர்வைவ். எப்படி ஃபேஸ் பண்ணி எப்படி ஓடணும், எனக்கு வண்டி ஓட்டணும், கார் ஓட்டணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எல்லாமே நான் ஸ்கேல் போட்டு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் டாக்டர், அதாவது ஒரு டேடி வந்து என் டாக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது 100% அது தப்புன்னு தான் நான் நினைப்பேன். டாக்டர் என்னவா இருக்கணும், அது அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலே அது சந்தோஷம் நினைக்கிறேன் தான் நான். அவ்வளோதான். ஸோ ஸ்வீட். இதுவும் வந்து ஒரு நல்ல மெசேஜ். என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், உங்கள் 2 பேரோட டான்ஸை வந்து எனக்கு லைவாக பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. போட்டு படத்தில் யோகி பாபு வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆன மூமெண்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரெடி? 5 6 7 8. வாடா வா வாடா வா வழி தேடி நீயும் வா, டங் டடடங் டங் டடடங் டங் டடங் டங் டடங். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல வைப் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயம் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். உங்களோட வழிகள் அதெல்லாம் கேட்கும்போது பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல சேஞ்சை ஏற்படுத்தும். ஸோ அதுதான் மீடியா மூலமாக நல்ல விஷயத்தை டெலிவர் பண்ணும் அப்படின்றதும் வந்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு வருடமாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப் இன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன், கன்சல்டன்ட், அல்ட்ராசவுண்ட், செமன் அனாலிசிஸ் முதலான மொத்த சேவைகளுக்கு ரூபாய் 15,000 வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள்.